கருப்பு வீட்டின் ரகசியம். சாயங்காலம் 6 மணி. மழை பெய்ய ஆரம்பிச்சிருந்தது. அருண் ஒரு இளம் பத்திரிகையாளன் ஒரு பழைய கிராமத்தில் இருக்கிற கருப்பு வீடுன்னு பேர் வாங்கின ஒரு மர்மமான வீட்டுக்கு வந்தான். அந்த வீடு பத்தி கிராமத்துல பல கதைகள் இருந்துச்சு. 50 வருஷத்துக்கு முன்னாடி அங்க ஒரு குடும்பம் மர்மமா மறைஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு யாரும் தங்க வரல. ஆனா இரவு நேரத்துல வீட்டுல இருந்து அழுகை சத்தம், நடமாட்டம், விளக்கு எரியற மாதிரி ஒளி வருதுன்னு பேசிக்குவாங்க. அருணுக்கு இதெல்லாம் கதைன்னு தோணுச்சு. இத பத்தி ஒரு ஆர்டிகிள் எழுதினா என் கேரியர் உயரும் நினைச்சு ஒரு கேமராவும் டார்ச் லைட்டும் எடுத்துக்கிட்டு வீட்டுக்குள்ள போனான். வீட்டுக்குள்ள நுழைஞ்சதும் கதவு திறந்ததும் ஒரு பாழடைஞ்ச வாசனை. உள்ள பழைய மரச்சாமான்கள், தூசி படிஞ்ச படங்கள், சுவர்ல விரிசல். ஆனா ஒரு விசித்திரமான விஷயம், மாடியிலிருந்து ஒரு மெல்லிய பாட்டு சத்தம் கேட்டது. யாராவது இருக்காங்களா? அருண் கத்தினான். பதில் இல்லை. ஆனா திடீர்னு கதவு தடார்னு மூடிக்கிச்சு. அமானுஷ்ய நிகழ்வு ஒன்று. அருண் மாடிக்கு போனான். அங்க ஒரு பழைய மிரர் இருந்தது. அதுல அவனோட பிரதிபலிப்பு சரியா தெரியல. மாறா ஒரு பொண்ணோட முகம் மங்களா தெரிஞ்சு மறைஞ்சது. அவன் பயந்து பின்னாடி திரும்பினான். ஆனா யாரும் இல்லை. ஆனா அவன் கேமரால பதிவு பண்ணதை பார்த்தப்போ ஒரு கருப்பு நிழல் அவன் பின்னாடி நிக்கிற மாதிரி இருந்தது. அடுத்து என்ன நடக்கும்? அருண் வீட்டோட ரகசியத்தை ஆராய்ஞ்சு அந்த பேய் யாருன்னு கண்டுபிடிக்க முயற்சி பண்ணலாம்.